உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் அன்பும் கேட்கிற அனைவரோடும் கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய ஞானமும் பலமும் தந்து உங்களை பலப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையின் மெய்யான நிலையில் வளர்வதற்கு விசுவாசம் அதிகரிக்கப்படவும், மனம், இருதயம், ஆத்மாவை கட்டுவிக்கப்படவும், தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்று பேசப்போகிற பகுதி என்னவென்றால், துன்மார்க்கமானது உலகில் எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதற்கான முழு வழிமுறைகளை பார்க்க போகிறோம். இதை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், தேவனுக்கு தீமை செய்யக்கூடிய வேலையாட்களும் நன்மை செய்யக்கூடிய வேலையாட்களும் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், கெடுத்து நிக்கிரகம் பண்ணுகிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். தேவன் தம்முடைய பணிகளை செய்வதற்கான இந்த நன்மையான தீமையான வேலையாட்களை எப்படி பயன்படுத்துகிறார்? தேவன் தீமை செய்வாரா? நிச்சயமாக மாட்டார் என்றுதான் நாம் எல்லோருமே விசுவாசிக்கிறோம். தீமை செய்ய ஆர்வமும் மிகுதியும் அதிக வாஞ்சையும் உள்ள மனிதர்களுக்கு சாத்தான் மூலமாக ஒப்பு கொடுத்து எப்படி வேலை செய்கிறார் என்பதுதான் நாம் பேச போற பகுதி. இது ஏன் பேசுறோம் அப்படின்னா, தீமை செய்கிறவர்கள் மாற வேண்டும் என்பதுதான். என தீமை செய்கிறவர்கள் தேவனை காண முடியாது. இயேசுவுக்கு யூதர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள். யோசேப்புக்கு சகோதரர்கள் தீமை செய்தார்கள். ஆனால் தீமை செய்கிறவர்களை தேவன் பாராட்டுவது கிடையாது. தீமை செய்கிறவர்கள் இன்னொரு தீமை செய்கிறவர்கள் மூலமாக அழிக்கப்படுவார்கள். ஆகவே தீமை செய்வதை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதி. தீமை செய்ய வேண்டும் என்பதில்ல, தீமை செய்கிறவருடைய முடிவு கடைசியில் என்ன நடக்கும். இந்த வேலை முடிந்தவுடனே அவர்களும் அழிக்கப்படலாம், தேவன் வேறொரு நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம். ஆகவே நாம் நன்மை செய்ய தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, தீமையை கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளக்கூடாது. இதை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். அதற்கான ஆதாரமாக நாம் கொண்டிருக்கிற வசனம் என்னவென்றால், இஸ்ரவேலரை முறியடிப்பதற்காக தேவன் யாரை பயன்படுத்தினார் என்றுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 5 to 15 வரைக்கும் வாசி கேட்போமா? என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்ளுகிறான். அவன், என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்னோ பட்டணம் கர்கேமிஸை போலானதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போலானதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவை பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல்
எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையின் மேலும் எருசலேமின் மலையிலும் எருசலேமிலும் தமது செய்கையெல்லாம் முடித்திருக்கும் போது அசிரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆசையை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததுமில்லை, வாயை திறந்து கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று சொல்லுகிறார். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை இல்லைவென்றும் எழுப்பினார் போலவும் இருக்குமே. இந்த வசனம்தான் நாம் எடுத்துக்கொண்ட பகுதி. சரி, இது நாம் மீண்டும் சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அல்லது சபைகளிலே தீமை செய்ய விருப்பம் இருக்கிற, தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற மக்களிடையே யார் தீமை செய்ய விருப்பமாய் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். எதற்காக? அவர்களை உருவாக்குவதற்காக அல்ல, பரிசுத்தவான்களை உருவாக்குவதற்காக. இன்னும் அதிக கனிகளை யோவான் 15ஆம் அதிகாரம் 1-3 அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவதற்காக அவர்களை இயேசுவின் காலத்திலே பவுலின் காலத்திலே எப்படி பயன்படுத்தினாரோ தீமை செய்ய விருப்பம் உள்ளவர்களை, அதே போல இன்றைய நாட்களிலும் தீமையானது இவ்விதமாக தான் பயன்பாட்டில் இருக்கிறது. சரி, தேவன் தீமை செய்கிறது இல்லை. தீமை செய்கிறவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறாரா? ஆமாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உபாகமம் 13:3 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:19, மத்தேயு 18:7, லூக்கா 8:13 சோதனையை சகிப்பது கிறிஸ்துவை போல நீதிமானாய் வளரவும் ஜீவ கிடத்தை பெற்றுக்கொள்ளவும் பூர்ணப்படவும் அது உதவி செய்கிறது. பாருங்கள், தீமையான மனிதர்களை வைத்து நம்மை வளர்ப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவன் தீமை செய்வது இல்லை. சாத்தான் தீமை செய்யக்கூடிய மனிதனிடத்திலே வேலை செய்கிறார். தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். நமக்கு சோதனை வரும் என்பது நிச்சயமான காரியம். யாக்கோபு 1:2-4 12 நாம் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடுதான் ஜீவகிடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 பேதுரு 1:6-7 என அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது போல அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். கேள்வி என்னவென்றால், இந்த சோதனையான செயல்களை தீமை செய்கிறவர்கள் நம்மிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? தேவனுக்கு நன்றி சொல்லணும். இவர்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்னவென்று கடைசியில் சொல்லுவோம். அப்ப தேவன் பொல்லாங்கு செய்யும்படி சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாக்கோபு 1:13 பார்க்கிறோம் அந்த வசனத்தை. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்பதற்காக உற்சாகமூட்டுவது சாத்தானுடைய வேலை கிடையாது. அப்படி உற்சாகமூட்டுவது தேவனுடைய செயல்தான். யாக்கோபு 4:17 1 பேதுரு 5:8 இருக்கிறது. இன்னொரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் ஒரு போக்கை நமக்கு உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13 அதை வாசிக்கிறோம் இல்லையா? அதுல உண்மையா இருக்கார். நமக்கு சோதனையும் அனுமதிக்கிறார்,
தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு உண்டாக்கியிருக்கிறார். அதிலே அவர் உண்மையாயிருக்கிறார். சோதனை நின்று ரட்சிக்கும்படியும் நமக்கு வேலை செய்கிறார். 2 பேதுரு 2:9 அதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் சாத்தானோ தீமையினால் மனிதனை சோதிக்க தீவிரமாக இருக்கிறார், கெடுப்பதற்கு தீவிரமாக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வேலை அது இல்லை. தேவனுடைய வேலையானது அவனுடைய பிடியிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நாம் பொறுமையாயிருந்து பூர்ணத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் தீமை செய்வது கிடையாது. அப்ப தீமை செய்ய மனிதனுக்கு தேவன் ஒப்புவிக்கிறார். நாம் அந்த பாடத்தை மறந்துதான் பார்த்துக்கணும். தீமை செய்ய விருப்பமுள்ள மனிதர்களை தேவன் பாராட்ட மாட்டார். அது தேவனுடைய சிந்தை இல்லை. அவன் மனிதர்களை கெடுக்கிறான், ஆத்துமாக்களை அழிக்கிறான். அவனுடைய கண்ணியிலே அவனை பிடிக்கிறான். ஆனால் சாத்தானோ தீமையினால் மனிதனை சோதிக்க தீவிரிக்கிறான். 1 பேதுரு 5:8, யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் 2ஆம் அதிகாரம் 4-5, யோவான் 8:44 நம்ம வாசிக்கிறோம். அவன் மனுஷ கொலைபாதகன், யாரையாவது கொள்ளலாம் என்றுதான் யோசிக்கிறான். தேவன் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தீமை செய்ய தீவிரிக்கும் போது அவர் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் சாத்தான் சுயமாக செய்யப்பட்டதாக நாம் வேதத்திலே நாம் தேடி பார்த்த வரைக்கும் காண முடியல. எதை செய்தாலும் தேவனுடைய அனுமதி கிடைத்த பிறகே செயல்பட்டதாக தேவனுடைய வார்த்தையில் காண முடிகிறது. லூக்கா 22:31-32 உத்தரவு கேட்டுக்கொள்கிறான். யோபு விஷயத்தில், ஆகாப் ராஜா விஷயத்தில், இப்படி நிறைய காரியங்கள் நாம வேதத்திலே பார்க்க முடியும். தேவன் திராணிக்கு மேலான சோதனையை செய்ய சாத்தானுக்கு அனுமதிப்பது கிடையாது. நம்மால் தாங்கக்கூடிய சோதனையை கொடுத்து அதோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குகிறார் என்று நாம் 1 கொரிந்தியர் 10:13 பார்த்தோம். உதாரணமாக யோபு 1ஆம் அதிகாரம் 8 2ஆம் அதிகாரம் 3 வரைக்கும் யோபு ஒரு கடினமான சோதனையை மேற்கொள்ள சாத்தான் மிக அதிகமாக தீவிரமாக இருந்தான். முகாந்தரம் எதுவும் அங்கே இல்லை என்பதாக தேவன் வெளிப்படையாக சொல்கிறார். அங்கே சாத்தான் தேவனை ஏவுகிற அளவுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் சாத்தான் மட்டுமே யோபிற்கு தீமையை வருவிக்க தீவிரித்தான் அல்லது தீர்மானித்தான். தேவன் அவனுடைய பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்றோ அவனுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றோ தேவன் விரும்பவில்லை. சாத்தான் இவைகளை கேட்டான். அவருடைய பிள்ளைகளை சோதிப்பதற்கு அவர் அனுமதி அளிக்கிறார். பாருங்க, நீங்க கேட்கலாம், அனுமதி கொடுக்கிறதும் சோதிக்கிறது 2 ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஒரு போட்டி இருக்கிறது. சாத்தான் அவருடைய பிள்ளையை நேர்மையானவனா, நேர்மையா இருக்க முடியாது, நிலைத்திருக்க மாட்டான், விழுந்து போவான் அப்படின்னு சாத்தான் சொல்றான். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? சரி, நீ செஞ்சு பாரு அப்படின்றாரு. அதுல நம்ம வளர்ந்திருக்கிறோமா, தேவன் பக்கம் நிக்கிறோமா, சாத்தான் பக்கம் நிக்கிறோமா என்று கண்டுபிடிக்கணும் தானே. ரைட்டு. அப்போ அனுமதி கொடுக்கிறார். அப்ப தேவன் இந்த தீமை செய்ய தீர்மானிக்கவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். யோபு 1ஆம் அதிகாரம் 11 2ஆம் அதிகாரம் 5 சாத்தான் தான் அதற்கான தீர்மானத்தை எடுத்து தீர்மானித்து இந்த காரியங்களை முன்வைத்தான். யோபு 1:19 பார்க்கிறோம். மன்னிக்கணும், யோபு 1:13-19 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் தேவன்
பிதாவாகிய தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்து சில அளவுகளை கொடுக்கிறார். அவன் ஜீவனை விட்டு முதல் கருத்துல உடைமைகளை அனுமதி கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, ஜீவனை எடுத்துக்கொள்ளாதபடி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. யோபு 1:12 2:6 அதை வாசிக்கிறோம். பாருங்க, சாத்தானும் அதுக்கு மேல அவன் அதை செய்யல. அவனும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுக்காக சாத்தான் நேர்மையா இருக்கிறான் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அப்படி தேவன் எங்கேயாவது சாத்தான் நேர்மையா இருக்கிறான் என்று எங்கேயாவது சொன்னது மாதிரி நீங்க பார்க்க முடியாது. சகலத்தின் மேலும் பிதாவானவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவன் தீவிரிக்கிற பொழுது அதற்கு அனுமதி அளிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் கொடுமையான ராஜாவாகிய ஆகாப் கிளையாத்துள்ள ராமோத்தில் போரிட உறுதியாய் இருந்தான். 1 ராஜாக்கள் 22:1-4 அதை வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 18:2-3. அந்த போரில் ஆகாப் ராஜா சாக வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். யாரு? தேவன். அதனால் பரலோகத்தில் வாசம் செய்பவரிடம் இதை நிறைவேற்றுவதற்காக ஆகாபின் தீர்க்கதரிசிகளின் வாயில் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்றும் யுத்தத்திற்கு போகலாம் என்றும் ஆவி சொல்லிற்று. 1 ராஜாக்கள் 22:19-20, 2 நாளாகமும் 18:19. பாருங்க, ஆகாப்பை கொல்லணுங்கிறது தேவனுடைய அந்த நேரம். ஏன்னா அவன் அதிகமான நாபேத்தினுடைய திராட்சை தோட்டத்தை இச்சித்தது பொல்லாப்பா இருக்கிறபடினாலே அதற்கான காலம் வந்தது. இப்பொழுது அவரே அதை நேரடியாக கொல்லுவது இல்லை, இங்கே அதை சொல்லவில்லை. அப்போ பொய்யின் ஆவியாக எப்படி விளப்பண்ணுவது என்பதற்கான அங்கே பெரிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 22:21-22, 2 நாளாகமும் 18:20-21. மறுபடியும் தீமையான காரியங்களை தீர்மானிப்பது சாத்தானே தவிர தேவன் அல்ல. பொல்லாத ஆவி பொல்லாததை செய்யும். தேவன் பொல்லாதவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. 1 ராஜாக்கள் 22:23, 2 நாளாகமும் 18:22. தேவன் அதற்கு அனுமதி கொடுத்தார். கொடுத்ததை மாத்திரம் செய்தது. 1 ராஜாக்கள் 22:22, 2 நாளாகமும் 18:21. அப்ப தேவனுடைய காரியம் அனுமதிப்பது மட்டுமே. சாத்தானும் அதன் தூதர்களும் அவற்றை செய்வார்கள். சில நேரங்களிலே நாம் எசேக்கியேல் எரேமியா வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அழிவுக்குட்படுத்த பொழுது உனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை உருப்படுத்தி நான் ஒன்றை யோசிக்கிறேன் சொல்றார். அது ஒரு சந்தர்ப்ப ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே அவர் அபிதமாய் செய்வது இல்லை என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். தேவன் ஒருவனுக்கு தீமை செய்ய தீர்மானிப்பது இல்லை, அவர் தீமை செய்வதும் இல்லை. சாத்தான் தீமை செய்ய தீர்மானிக்கிறான், தீமையும் செய்வான். சாத்தான் எதிர்க்கப்படுவனால் தேவன் தம்முடைய விசுவாசத்தினால் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார். சாத்தானை யார் எதிர்க்க முற்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 4:13, யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிறோம். அதனால் தேவன் நன்மையே செய்வார், ஆனால் சாத்தானோ தீமை செய்வான். தேவனுடைய பிள்ளைகள் தீமை செய்வதை நீங்க பார்க்கறீங்களா? இருக்கிறாங்க. தீமை செய்வதற்கு ஆசையா இருக்காங்களா? இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நான் உங்களை வளர்க்க தான் இந்த தீமை செய்றேன்.
அப்படி வேதத்தில் எங்கேயாவது ஒரு தீமை செய்த பரிசுத்தவான்கள் யாராவது இருக்கிறாங்களா? உங்களால் காட்ட முடியுமா? அப்போ ஒருவனை கெடுப்பதற்கு தீமை செய்ய விரைகிறான். அவனை அழிக்க வேண்டும் என்று அவன் விருப்பமாவே இருக்கிறான். அவன் மேல் கோபமா இருக்கிறான். இப்பொழுது தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவன் அழித்து விட முடியுமா அல்லது உறுதியா இருக்கிறானா என்று பார்க்க விரும்புகிறார். சரிதானே? இது ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு இல்லையா? அவன் அழிந்து விடுவான் என்று அவன் சாத்தான் எண்ணுகிறான். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். செய்து பார் என்று சொல்லுகிறார். அதையும் திராணிக்கு மேல அவர் கொடுக்க அனுமதிப்பதில்லை என்பதை நம்ம கவனமா வச்சுக்கணும். நம்ம தைரியமாக போராடணும். சாத்தானோடு போராடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆதலால் தேவன் நன்மையே செய்வார், ஆனால் சாத்தான் தீமை செய்கிறான். தேவன் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற அனுமதி கொடுக்கிறார். சாத்தானிடம் துன்மார்க்கர்களை பயன்படுத்த அனுமதி கொடுக்கிறார். தேவனுடைய விருப்பம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பாருங்க, ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வேலை பெரிய வேலையா போகும். அந்த வேலையில தேவன் தீமையே செய்யறது கிடையாது. ஆனா கீழ்ப்படி அடங்க மறுக்கிறார்கள். அந்த வேலை வித்தியாசமானது பழைய ஏற்பாட்டின் நாட்களில். இதையும் நீங்க ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டாங்க. வளர்நிலை காரியங்களும் அழிவின் காரியங்களையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். நாம் பேசுகிறது எல்லாமே வளர்ச்சி நிலை காரியங்கள். வளர்ச்சி நிலை காரியங்களில் யார் ஒருவன் தீமை செய்ய விரும்புகிறானோ, யார் ஒருவன் பொய்யை விசுவாசிக்க விரும்புகிறானோ அவனுக்கு தேவன் அனுமதி கொடுத்து தமது பரிசுத்த பிள்ளையை வளர்க்கிறார். அவனை ஒரு நாளே தூக்குகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பார்த்தோம். எசேக்கியேல் 18:23-32 எசேக்கியேல் 33:11, 1 தீமோத்தேயு 2:4, 2 பேதுரு 3:9-7 அவர் எல்லா மனுஷருக்கும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறார். யாரையும் வித்தியாசம் பார்க்கறது இல்ல, பட்சபாதம் இல்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு தரார். தெரிந்தெடுத்துக் கொள்கிற மனிதர்களை அதன் கீழாக அனுப்பி பல்வேறு வேலைகளை நடக்க திட்டம் வைத்திருக்கிறார். ரோமர் 1:20, தீத்து 2:11 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பை தருகிறார் என்பதற்கான வசனம். மனுஷர்கள் தாம் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு சிக்குண்டு வீழ்ந்து போகிறார்கள். யாக்கோபு 1:13-14 தேவன் துன்மார்க்கனை தீங்கு நாளுக்காக உண்டாக்கி இருக்கிறார். துன்மார்க்கனுக்கு ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 16:4 அப்போ அவன் ஒரு நோக்கம் வரும்போது தேவன் துன்மார்க்கனை தீங்கு நாளுக்காக உண்டாக்கி இருக்கிறார். அப்படியானால் நமக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது? உலகத்திலே எல்லோரையும் பிரசங்கி 7:29 செம்மையானவனாக அவர் உண்டாக்கியிருக்கிறார். மனிதர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். சரி, அப்போ ரோமர் 6:16 படி நன்மையை தெரிந்து கொள்ளுகிறவர்களும் பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்களையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அப்போ இவர்களை திருத்துவதற்கும் போதிப்பதற்கும் முயற்சி செய்கிறார். ஆனால் தீமையான மக்கள் அதற்கு ஒத்து வருவதில்லை. தீமையை தெரிந்து கொள்ள அவர்கள் அதிக ஆர்வமும் விருப்பமாக இருக்கிறார்கள். அப்படியானால் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தீமையானவர்களை பயன்படுத்துகிறார். அவர்களும் நமக்குள்ளேதான் இருப்பார்கள், நம்மோடு தான் இருப்பார்கள், சபையில் இருப்பார்கள், சபைக்குள்ளும் இருப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் உணர்ந்து கொண்ட பிற்பாடு மாறுவார்கள். அதுவரை அவர்கள் தீமை செய்ய தேவன் பயன்படுத்திக் கொள்கிறார். உதாரணமாக ஏசாயா புஸ்தகத்தில் சொல்றாரு, கெடுத்து நிக்கிரகம் பண்ணுகிறவனையும் நான் தான்
சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்றார். ஏசாயா 54:16 வாசிக்கிறோம் இல்லையா? இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிகிரகமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். பாருங்கள், அவன் கெடுக்கிறவனாகவே சிருஷ்டிக்கப்படவில்லை. மற்ற வசனங்களை பார்க்கிற பொழுது நாம் முன்னமே பார்த்தோம், தேவன் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதையே தேவன் விரும்புகிறார். அப்படியானால் இவன் கெடுப்பதை தெரிந்து கொண்டான். அடுத்தவர்களை கெடுப்பது, அடுத்தவர்களை இடர பண்ணுவது, ஊழியர்களை நாசம் பண்ணுவது, சபையை பாழாக்குவது, பரிசுத்தவான்களை, தேவன் துன்பப்படுத்தாத பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துவது, இப்படி அநேக காரியங்களை அவன் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டதற்காக அவனுக்கு தேவன் சொல்லி பார்த்தார். அவன் அதையே தெரிந்து கொண்டபடினாலே அதற்காக ஒப்புவிக்கிறார். உதாரணமாக, யூதாவும் எருசலேமும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். தேவன் அவர்களை தண்டிக்க நினைத்தார். எனவே அசிரியாவின் ராஜாவாகிய சனகரிப் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய அனுமதி கொடுத்தார். அதான் நம்ம ஏசாயா 10:5-15 வாசித்தோம். சனகரிப்பு இஸ்ரவேலுக்கு விரோதமாக அதிக ஆர்வமும் அவனை கொள்ளையடிக்கவும் சூறையாடவும் அவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஏசாயா 10:7-14 வரைக்கும். எனவே தேவன் இந்த மனிதனை தீமை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எதை செய்ய நினைக்கிறானோ அதை செய்ய அனுமதி கொடுத்தார். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவர் அவனை பயன்படுத்தினார். ஆனால் சனகரிப் தான் செய்த எல்லா காரியமும் தானே செய்ததாக பெருமை பாராட்டினான். இன்றைக்கு இருக்கிற மக்கள் தேவனுடைய நோக்கம் தனியாக இருக்க, நானே கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தில் அது சரியா வருது. நீங்க கெடுக்க நினைக்கிறீங்க, தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நிச்சயம் நடந்தே தீரும். ஆனால் கெடுப்பதை பற்றி என்ன? சரி, அவன் செய்ததெல்லாம் தேவனுடைய சித்தத்தின் கோளா இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளவில்லை. ஏசாயா 10:5-15 நாம் அதை வாசிக்க முடியும். அதன் பின்பு அசிரியா ராஜாவை தண்டிக்க பாபிலோன் ராஜாவை பயன்படுத்தினார். பாருங்க, நான் முன்னமே சொல்லியிருந்தோம், தீமை செய்த மக்கள் தொடர்ந்து தீமை செய்து கொண்டே இருப்பார்களானால் அவனை அழிக்க அவனுக்கு மேலாக இன்னொருத்தரை எழுப்புவார், அவனை அழிக்க அவனுக்கு மேலாக இன்னொருத்தரை எழுப்புவார். இப்படி தொடர்ந்து வேலை நடந்து கொண்டே போகும். அப்ப அதன் பின்பு அசிரிய ராஜா தண்டிக்க பாபிலோன் ராஜாவை பயன்படுத்தினார். ஏசாயா 10:12-24 வரைக்கும் தேவன் கல்தேயரை கொண்டு யுத்தம் செய்தார். எரேமியா 51:20-23. இன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிற மக்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இது நடக்காமல் போகாது. நாம் ஒருவரை எப்படி செய்கிறோமோ, மனிதன் எதை விதைக்கிறோமோ அதையே தேவன் அறுப்பார், அதையே தேவன் அறுக்கும்படி செய்வார். மன்னிக்கவும், அதிலிருந்து தப்ப முடியாது. நான் என்ன செய்கிறேனோ அது எனக்கு வந்து நடக்கும் என்பதில் அதில் தப்பிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கக்கூடாது. பாருங்க, அப்போ தீமை செய்யும் போது தீமை எனக்கு வரும். அப்போ எனக்கு மேலாக இன்னொருவர் என்னை பயமுறுத்துவராய் இருப்பார். அப்படியானால் தேவனுடைய இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்திலே யாரும் பெரியவன் யாரும் கிடையாது, தேவனை தவிர. ஒருவனுக்கு மேலாக ஒருவன் எழுப்பப்பட்டு கொண்டே இருப்பான். ஆகையினாலே அவனவன் பெருமை பாராட்டினா அவனை ஒடுக்குவார். மிஞ்சும் கோபத்தையும் அடக்கக்கூடிய தேவன். ஆகையினாலே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் கல்தேயரை கொண்டு யுத்தத்தை செய்தாரே, எரேமியா 51:20-23. பின்பு தேவன் பாபிலோன் ராஜாவை தண்டிக்க யாரை எழுப்பினார் தெரியுமா? மேதியரை பயன்படுத்தினார். எரேமியா 51:11. இப்போ மேதியர் பாபிலோனை கைப்பற்ற விருப்பம் கொண்டிருந்ததுனால தேவன் அதை அனுமதி கொடுத்தார். பாருங்க, ஒவ்வொரு மக்களுக்கு எப்படி விருப்பம் வருதுன்னா, இவங்களை நம்ம கெடுத்தணும், இதோ கைப்பற்றினோம் அப்படின்னு வரும்போது தேவன் தம்முடைய சித்தத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, துன்மார்க்கத்தை நான் தெரிந்து கொண்டேன்னா
எனக்கு மேலே ஒரு துன்மார்க்கனை எழுப்பி வைக்கிறார். பாருங்க, அப்போ அசிரியா ராஜாவை தண்டிக்க பாபிலோனை பயன்படுத்தினார், பாபிலோனை தண்டிக்க மேதியரை பயன்படுத்திட்டார். யார் தப்ப முடியும்? பாருங்க, யார் தப்புறா அப்படின்னு நினைக்கவே முடியாது. நீங்க துன்மார்க்கரும் கடின இருதயம் உடையவர்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவையாய் தேவனுக்கு இருக்கிறது. பாருங்கள், நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து, அவர்களை வைத்து இதை தேவன் பயன்படுத்துகிறார். எகிப்தில் உள்ள துன்மார்க்கர்கள் இஸ்ரவேலை போகவிட மறுத்தார்கள். எனவே தேவன் மகா அற்புதங்களை, அதிசயங்களையும் ஜாதிகளுக்கு முன்பாக செய்தார். உபாகமம் 2:25 யோசுவா 2:10, 9:9. அப்ப தேவன் பார்வோனை எழுப்பினார். ரோமர் 9:17 பார்வோன் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரமாய் இருக்கிறான்னு சொன்னார். தேவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருந்தார். ரோமர் 9:22-23 வாசிக்கிறோம். பார்வோன் அதை நிறைவேற்ற கண்டிப்பாக விருப்பம் கொண்டிருந்தான். அவன் அவருடைய சித்தத்திற்கு மாறாக அவன் நடந்து கொண்டபடியினாலே தேவன் அவனை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பயன்படுத்திக் கொண்டான். அவன் அல்ல, அவன் தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டான். அதன் மூலமாக தேவன் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினவராக இருந்தான். சாத்தான் தன் வேலையை செய்வதற்கு துன்மார்க்கனை பயன்படுத்துகிறான். தேவன் அனுமதி கொடுக்கிறார். தேவன் தீமை செய்யவும் மாட்டார், தீமை செய்ய தீர்மானிக்கவும் மாட்டார். சாத்தானும் அவனை சார்ந்தவர்களும் தீமை செய்ய தீர்மானிப்பதினால் தீமை செய்யவும் ஆர்வமாகவும் இருக்கிறார்கள். சரி, இதுதான் நம்முடைய பாடம். அப்ப இதுல இருந்து என்ன நாம எச்சரிப்படைய போறோம்? 2 காரியம். ஒன்று, இந்த மாதிரி வசனங்களை வைத்துக்கொண்டு சில பரிசுத்தவான்கள் என்று எண்ணப்படக்கூடியவர்கள் மனிதர் மத்தியிலே தீமையை செய்ய துவக்கிறார்கள். தாங்கள் தேவனுடைய செயலை செய்யத்தக்கதாக நியமிக்கப்பட்டதாகவும் அதற்கு பொய்யை பேச தீமை செய்ய விருப்பமுள்ளவர்களை அனுப்பவும் செய்கிறார்கள். இதை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னால் மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை தேவன் கொடுப்பது கிடையாது. அவர்கள் உணரும் போது நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். தேவன் தம்முடைய பணிகளை செய்கிறார். மனிதனுக்கு என்ன கட்டளை இருக்கிறதோ அதை அவன் நிறைவேற்ற வேண்டும். அல்லது எந்த மனிதனாவது இதை செய்திருக்கிறார்களா என்பதை நாம காண்பிக்க வேண்டும். பாருங்கள், அப்படி என்றதே நான் ஒரு தலைமைத்துவத்தை எடுத்துக் கொள்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் வளர்ப்பதற்கு உதவிகரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுகிறேன். அதுவே பெருமை. தேவன் கட்டளையிடாத வழிகளை பின்பற்றுவது ஒரு பெருமைக்குரிய காரியங்கள். இரண்டாவது, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்ய நான் ஆர்வமாய் இருக்கக்கூடாது. தீமை செய்ய ஆர்வமாய் இருக்கிறவர்களை தேவன் தீமைக்கு எதுவாக பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார். நான் தீமையானவருடைய லிஸ்ட்ல இருப்போமானால் எனக்கு மேலே ஒரு தீமையானவனை எழுப்பி என்னை ஒடுக்கி விடுவார். ஆகவே எனக்கு கொட்டையிடப்பட்ட என்ன, நான் தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவிக்க பிரயாசப்படணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்கும் தேவனுடைய பிள்ளைகள் தீமை செய்ய விரும்பினால் உங்களுக்கு மேலாக அல்லது எனக்கு மேலாக ஒரு மனிதனை இந்த ராஜாக்களை எழுப்பினது போல எழுப்பி வைத்து விடுவார். அன்று நாமும் தப்பிவிடலாம் என்று நினைத்து விட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையா இருப்போம். உலகத்திலே தீமையானது எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதற்கான வழிமுறைகளை பார்த்தோம். ஆகவே ஒருபோதும் தீமை செய்யவோ தீமை செய்வதற்கான கைக்கூலி பெறுவதோ தேவனுடைய பிள்ளைகளுக்காக அழிப்பதற்கு பிரயாசப்படுவதோ
இம்மைக்கான புகழ்ச்சியோ நாம் விரும்பவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுவோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்களுடைய குமாரன் உடைய சாயல் அடையும்படி விரும்புகிறேன். ஆகவே தெரிந்தெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். பிதாவே, நாங்கள் நன்மையும் தீமையும் எங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் நன்மையை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டார். தீமையை தெரிந்து கொள்ளாதிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நீதியின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் தீமை செய்வோமானால் அதையே அறுப்போம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆகவே நாங்கள் பயந்திருந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். இதை உமது பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான வியூவர்ஸ் அண்ட் தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும்.